நமஸ்காரம். இந்த சமயத்தில் கோயில்கள் எங்கும் அத்தியன உற்சவம் நடைபெறுகிறது. பெரிய திருநாள்னு ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவார்கள். 21 நாட்கள் உற்சவம். அதில் 10 நாட்களுக்கு பகல் 10 முதல் 10 நாட்கள், அடுத்த 10 நாட்கள் இராப்பத்து, கடைசி ஒரு நாள் என்று சேர்த்து மொத்தம் 21 நாட்கள். பகலிலே உற்சவம் நடைபெறுகிறபடியால் பகல் 10, மாலை மாறி இரவு வந்து அப்போது உற்சவம் நடக்கிறபடியால் இராப்பத்து. இந்த 21 நாட்களில் பெருமாள் ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து பாடிய 4000 பாசுரங்களையும் காதுகுளிர கேட்கிறார். திருச்செவி சாத்துதல்னு சொல்லுவார்கள். அரைய சுவாமிகள் தாளந்தட்டி பாசுரங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்வார்கள். அவர்களுக்கு திருநாமமே விண்ணப்பம் செய்வார் என்று ஒரு சிறப்பு பெயர். இதில் 20வது நாள், அதாவது இராப்பத்து 10ஆம் நாள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இராப்பத்து முதல் நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. அமாவாசை கழிந்த பிரதமையன்று உற்சவம் தொடங்கும். அதிலிருந்து ஏகாதசி 10வது நாள். அன்றுதான் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாசத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசி. அதிலிருந்து 10வது நாள் ஆழ்வார் திருவடி தொழல். அதுதான் திருவாய்மொழி கடைசி பாசுரத்தை சேவித்து முடிப்பார்கள். நம்மாழ்வார் பெருமானுடைய திருவடிகளில் சேருகிறார், வைகுந்தத்துக்கு செல்லுவார். நாம் அனைவரும் எங்களுக்கு ஆழ்வாரை திரும்ப கொடுக்க வேணும்னு வேண்டுவோம். பெருமாள் சரி தந்தோம், உங்களுக்கு உபதேசிப்பதற்கு அவர் இங்கே இருக்கட்டும் என்று அருள் செய்வார். அது நம்மாழ்வார் திருவடி தொழுதல், நம்மாழ்வார் மோட்சம் என்று கூட சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் இது பிரதானமான உற்சவம், தமிழுக்கென்றே நடைபெறுகிற திருவிழா. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீரங்கத்தை மேல வீடு என்றும் திருக்கண்ணபுரத்தை கீழ வீடு என்றும் வழங்குவது உண்டு. தமிழகத்தில் மேற்கு புறத்தில் திருவரங்கமும் கிழக்கே கடற்கரையோரமாக திருக்கண்ணபுரமும் உள்ளன. அதனால மேல வீடு கீழ வீடு என்பார்கள். திருக்கண்ணபுரத்திலும் இந்த உற்சவம் விமரிசையாக நடைபெறும். அங்கு ஒரு சிறப்பென்னான்னு கூறுகிறேன். அந்தந்த ஆழ்வார் பாடிய பாசுரத்தின் போது அந்தந்த ஆழ்வார் பெருமானுடைய திருவடிகளில் தொழுவார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆழ்வார் நம்மாழ்வார் மட்டும் தொழுகிறார். ஆனால் 10 ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்தை பாடி உள்ளார்கள். நம்மாழ்வார் மட்டும்தான் திருவடி தொழுவார். ஆனால் திருக்கண்ணபுரம்னு எடுத்துக்கொண்டால் பெரியாழ்வார் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் என்கிற பாசுரம், அது வரும்போது பெரியாழ்வார் சபரி பெருமாள் திருவடியை தொழுவார். அடுத்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் மன்னுபுகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்கு தாலாட்டே பாடினார். அந்த பாசுரம் தொடங்கி பெருமாள் திருமொழி இறுதியான பாடல்கள் சேவிக்கப்படும் போது குலசேகர ஆழ்வார் திருவடி தொழுவார். முதல் 1000, அதன் கடைசி பகுதி கண்ணினஞ்சிறுத்தாம்பு மதுரகவி ஆழ்வார் பாடியது. அது நம்மாழ்வாரை பற்றியது. அந்த கண்ணினஞ்சிறுத்தாம்பு பாடப்படும் போது இறுதியில் மதுரகவி ஆழ்வார் திருவடி தொழுவார். அடுத்தது பெரிய திருமொழி தொடங்கும். அதுதான் திருமங்கை ஆழ்வாருடையது. திருமங்கை ஆழ்வாருக்கு மிக விருப்பமான பெருமாள் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள். பெரிய திருமொழியில் மொத்தம் 1084 பாசுரங்கள்.
அதில் 8ஆம் பத்து 100 பாடல்களும் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்காக. சிலை இலங்கு பொன்னாழி திண்படை தண்டொன் சங்க வெந்தின்னாளால் தொடங்குகிற பாடல்கள். அதன் கடைசியில் திருமங்கையாழ்வார் திருவடி தொழுவார். பெரிய திருமொழி சாத்துமுறையாகும். அவரே திருவடி தொழுவார். கடைசியாய் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. மாலநன்னி தொழுதெழுமினோ வினகட என்று திருக்கணவரத்துக்கு 10 பாசுரங்கள் பாடினார். திருவாய்மொழி சாற்றுமுறையின் போது நம்மாழ்வார் திருவடி தொழுவார். ஆக பெரியாழ்வார், குலசேகராழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் 5 ஆழ்வார்கள் திருவடி தொழும் ஆச்சரியமான திவ்யக்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். 6க்கு முடியும் என்றாலும் வாய்ப்பு கிட்டுமானால் சென்று சேவித்து சௌரி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்று வேண்டுகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.